வணக்கம் மக்களே, நான் குணா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கருத்தான உருத்தான டாபிக் வந்திருக்கோம். இந்த பொழுதுபோக்கெல்லாம் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எத்தனால் E20 இதனால நன்மை அதிகமா தீமை அதிகமான்னு நமக்கும் சரி, மக்களுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி. இந்த எத்தனாலுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ மனுஷனுக்கு வந்துட்டு ஆல்கஹால் இருக்குது பார்த்தீங்களா, மது கடைக்கு போய் மது வாங்கி குடிக்கிறான் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே கணக்கு தான் இது. எத்தனாலும் ஒரு வகை ஆல்கஹால் தான். எரியக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் இப்போ அந்த சரக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றி நெருப்பை போட்டிங்கன்னா எரியும். அதே மாதிரி இதுலேயும் எரியிற தன்மை இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீர்லாம் எப்படி பார்லி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் திராட்சையிலேருந்து ஒயின் அந்த மாதிரி பலரசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை பொருள்லேருந்து தான் வருது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சோளம் அப்புறம் இந்த கரும்புலேருந்து வர்ற ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த எத்தனால். இதில் எரியிற தன்மை இருக்கிறதுனால அதை வந்துட்டு பெட்ரோலோட கலந்து விட்டு இப்போ E20னா எத்தனால் 20 100% 20% வந்து எத்தனால். அப்படி இருக்கும்போது அது அது மூலிமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்துட்டு பெட்ரோல் இறக்குமதியில் கம்மியாகுதுன்னா அது பல லட்சம் கோடியில் வரும். அதை வந்துட்டு மிச்சம் பிடிக்கிறது ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இப்போ பெட்ரோல் டீசல் இதுக்கான கச்சா எண்ணெய் இதுக்கான மூலப்பொருள் கச்சா எண்ணெயிலேருந்து தான் இந்த பெட்ரோல் டீசல் ஏரோப்ளைனோட ஃபியூவல் அந்த மாதிரி நிறையா வருது. இந்த கேசோலினு கெரோசினு மண்ணெண்ணெய் அந்த நம்ம ஊரில் சொல்கிற மாதிரினா அந்த மாதிரி எல்லாம் இதுலேருந்து தான் வருது. அந்த கச்சா எண்ணெயை வாங்கும்போது வந்துட்டு நம்மளோட கையிருப்பு இருக்க அந்நிய செலாவணி பணம். அந்நிய செலாவணினா இப்போ எதாக இருந்தாலும் நம்ம வெளியே ஒரு நாட்டுகிட்ட இருந்து வாங்கணும்னா ஒன்று அவங்க பணத்தை கொடுத்து வாங்கணும், இல்லை பொதுவான பணமாக மாறி போயிருக்கு இந்த டாலரை கொடுத்து வாங்கணும். அப்படின்றப்போ அவங்க பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரி இப்போ உலகத்தில் சூழ்நிலை இல்லை. இப்போ இந்தியா ரஷ்யா அந்த மாதிரி ஒரு சில நாடுகள் தான் வந்துட்டு இந்த டாலரை எதிர்த்து அதுக்கு மேலே வந்து அவங்க நான் என் காசை கொடுக்குறேன் நீ உன் காசை கொடு, என் காசை உன் காசை நீ கொடுக்குறத என் பேங்க்கில் போட்டு வைக்கிறேன், உன் காசை நீ கொடுக்குறதுல உன் பேங்க்கில் நான் போட்டுறேன், எனக்கு வேறு ஏதாவது வேணும்னா அந்த காசை எடுத்து நான் இப்படி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் வர்த்தகம் இருக்கும்போது பெருசாக தெரியாது. இதே இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நாடு 20 நாடு 30 நாடுன்னு பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பேங்க் செட்டப் பண்ணும்போது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதே வந்துட்டு ஜென்ரலாக இப்போ டாலர் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு, நல்லதோ கெட்டதோ டாலர் தான் இப்போ வந்து காமன் மணியாக இருக்குது. நம்ம டாலரை வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிறோம், நம்ம விற்பனை பண்ணுற பொருட்கள் மூலிமா அந்நிய செலாவணியில் டாலரை வாங்கி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பெட்ரோல் இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி விற்கும்போது அவனுக்கு விற்று டாலரில் வந்துட்டு காசை வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு பெட்ரோல் தேவைப்படுன்றப்போ மத்திய கிழக்கு அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள்கிட்ட வாங்குறோம். அந்த மாதிரி வாங்கும்போது அந்த டாலரை வந்து அங்கே கொடுத்து நம்ம வாங்குறோம். அப்படின்றப்போ ஒரு பக்கெட் வருது ஒரு பக்கெட் போகுது. இந்த மாதிரி போகிறது நமக்கு அதிகமாக இருக்குது. எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த அந்நிய செலாவணி குறைஞ்சிட்டே வருது. அதனால தான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 20% இந்த மாதிரி கலக்கிறது மூலிமா வந்துட்டு நம்ம மிச்சம் பிடிக்கலான்றாங்க. இந்த 20% பணம் வந்து நமக்கு மிச்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை போகிற காலத்தில் 35 40ன்னு எத்தனாலோட மடங்கை கூட்டுறது மூலிமா கம்மி பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு ஒரு சமமாக இருக்கணும், மக்களுக்கும் நல்லதாக இருக்கணும் அரசாங்கத்துக்கும் நல்லதாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது வெறும் அரசாங்கத்துக்கு மட்டும்தான் நல்லதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐரோப்பாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி E20 அந்த மாதிரி E15 அதிகபட்சம் E15 இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிரேசில் இந்த மாதிரி நாடுகளில் E20 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகள்லாம் என்ன ஒரு வித்தியாசம்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு இப்போ E20னா உங்களுக்கு 20% வந்து கம்மியாக பெட்ரோல் விலையை விட வந்து உங்களுக்கு 10% 20% கம்மியாக இருக்கும். 10% கம்மியாக இருக்கும். இங்கே ஒரு E20 பெட்ரோல் விலை 100 ரூபானா அங்கே 90 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு முழுமையாக வந்து பெட்ரோலோட விலை தான் அதிகம். E20 நம்ம ஊரில் உருவாக்குறது விலை கம்மி அப்படின்றப்போ உங்களுக்கு வந்துட்டு அது 90 தான் இருக்கும். அந்த E20 போடக்கூடிய காரை எடுத்துக்கக்கூடிய கார் ஓடக்கூடிய காருங்களில் பார்த்தீங்கன்னா E20 அந்த மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க E20 எனக்கு வேணுமா இல்லை 100% பெட்ரோல் வேணுமான்ட்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது, அரசாங்கம் தான் E20 தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற எல்லா பெட்ரோலுமே நார்மல் பெட்ரோல் போட்டிங்கன்னா E20 தான். இந்த ஹெச்பியில் போட்டிங்கன்னா இந்தியன் ஆயிலில் போனீங்கன்னா XP 95 ஹெச்பியில் போனீங்கன்னா பவர் பெட்ரோல் இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹை ஆக்டைன். அது பார்த்தீங்கன்னா 100% பெட்ரோல். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம், ஏன்னா அது சூப்பர் பைக்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு போடக்கூடிய பெட்ரோல். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹை ஆக்டைன் பியூரான பெட்ரோல். ஆனால் மற்ற நீங்கள் எல்லா பெட்ரோல் நார்மலாக போய் போடுறீங்க, நார்மல் பெட்ரோல் போடுறீங்கன்னா எல்லாமே E20 தான், 20% கலந்தது தான். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதான் இருக்குது, அதுதான் போட்டாகணும். இப்போ அதனால பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த எத்தனாலுக்கு வந்துட்டு காற்றில் இருக்க ஈரப்பதத்தை எடுத்துக்கிற தன்மை இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது காற்றோட தான் டேங்க்கில் இருக்கும். அதுக்கு அந்த ஃபியூல் லைனில் போகும்போது இருக்க இரும்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து துருப்பிடிக்க வச்சு ஓட்ட விழுக வச்சு உங்கள் வண்டி வந்து பழுதாக போயிடும். அடுத்து அதை பயன்படுத்துறது கஷ்டம், அடிக்கடி வந்துட்டு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோலுக்கான வண்டி வந்துட்டு செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 2022க்கு மேலே தான் வந்துட்டு அந்த வண்டிகள் வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க வண்டிகள் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க வண்டிகளில் ஒரு 5% வேணால் இந்த E20 5% 10% வேணால் E20 அந்த அப்கிரேடுக்கு அப்புறம் வந்த வண்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க வண்டி எல்லாம் போகணுன்னா அப்போ நம்ம மக்களுக்கு எவ்வளோ அடி ஆகுது பாருங்கள். இல்லை இதுதான் நடக்கும்னு இருந்தாலும் இப்போ E20 வந்துட்டு பெட்ரோல் விலை கம்மியாக வைக்கணும். ஆல்ரெடி பெட்ரோல் வந்துட்டு இப்போ 100 110 விற்கிதுன்னா அது காரணமே இவங்க போட்டிருக்க ஜிஎஸ்டிக்குள்ளே இல்லாததுனால தான். இப்போ அந்த வரியை பார்த்தீங்கன்னா 100 இருக்காங்க. இதுவே அந்த வரி இல்லைன்னா
பெட்ரோல் மேலே வரி இல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா நம்ம பெட்ரோல் 50-60 ரூபா தான் இருக்கும், 55-60 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதில் ஒரு 20% 30% வரி போட்டாங்கன்னா ஒரு 70-80 அந்த மாதிரி வரும். ஆனால் இவங்க 100 மடங்கு வரி போட்டு வச்சு இப்போ எப்படி தமிழ்நாடு அரசுக்கு வந்துட்டு மது விற்பனையில் அதிக கலா கட்டுதோ அந்த மாதிரி ஒன்றிய அரசுக்கு வந்து மிகப்பெரிய வருவாய் வந்துட்டு இந்த இந்த பெட்ரோலு இந்த டீசல் மேலே வச்சிருக்க வரின்றதுனால தான். இப்போ இந்த மாதிரி வரும்போது சரி மக்களை இந்த மாதிரி கொண்டு வரும்போது உங்களுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லதுன்ற மாதிரி E20 கலக்குறோம். உங்களுக்கு பெட்ரோலில் 10% கம்மியாக இருக்கும். ஒரு 10% வந்துட்டு விலை கம்மியாக இருக்கும். இது வந்து 110 ரூபானா பெட்ரோல் 100% உங்களுக்கு E20 கலந்தது வந்துட்டு 95 ரூபா 100 ரூபா தான் இருக்கும். அப்படின்றப்ப மக்களும் வந்துட்டு சரி ஓகே நம்மளுக்கும் ஒரு நல்லது இருக்குது இதுலன்ட்டு எடுத்துப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக அரசாங்கத்துக்கே நல்லது இருக்க மாதிரி முழுசாக E20 அவன் தான் போடுவான். அதுக்கான 100% பெட்ரோலுக்கான காசு வாங்கிட்டு 20% அதுலேயும் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு லாபம் இருக்கும். இப்படின்னு இருக்கும்போது தான் மக்கள் வெறுப்பாகிறாங்க. வெளியே வடக்குலலாம் பார்த்தீங்கன்னா E20 இது 420ன்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த நிதின் கட்கரி அவர் பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அதாவது சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர். இவர் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அமைச்சர் கூட கிடையாது. ஆனால் பெட்ரோல் E20 யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்கன்ட்டு நிறையா பிரச்சாரம் பண்ணுறாரு. என்னடான்னு பின்னாடி போய் தேடி பார்க்குறாங்க எல்லாரும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட மகன்கள் பார்த்தீங்கன்னா நிக்கில் கட்கரி அந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 நிறுவனம் வச்சிருக்காங்க இந்த விவசாய பொருட்கள் ஏற்றுமதி சார்ந்தது. சிஎன் மற்றும் மானாஸ்ன்ட்டு 2 கம்பெனி வச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு 2023 24 வரைய வெறும் பொருட்கள் அக்ரிகல்ச்சர் சார்ந்த பொருட்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி போட்டு அவங்களுக்கு விற்பனை பண்ணுற மாதிரி இவங்க அது கரும்பு ஆலை இந்த மாதிரி இருக்க ஆலைகளில் பார்த்தீங்கன்னா எத்தனால் உற்பத்தி பண்ணி அரசாங்கத்துக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலிமா கடந்த 24லேருந்து 25வது நிதியாண்டில் மட்டும் அவங்களோட வருவாய் பார்த்தீங்கன்னா 24ல் அவங்களோட நிகர லாபம் பார்த்தீங்கன்னா 5 கோடியாக இருந்தது. 25ல் பார்த்தீங்கன்னா 140 கோடி இருக்கு. 5 எங்கே இருக்குது, 140 எங்கே இருக்குது பாருங்க. 300 மடங்கு அதிகமான ஒரு லாபம். அதே மாதிரி அவங்களோட ஒரு பங்கோட விலை இந்த பார்த்தீங்கன்னா 400ல இருந்தது ஒரே வருஷத்துல 3000 சில்லறைக்கு வந்து உயர்ந்திருக்கு. இப்படின்றப்போ பின்னாடி வந்து நம்மளுக்கு பல சந்தேகங்கள் எழுப்புது. இது வந்துட்டு நாட்டுக்கு நல்லதா இல்லை இந்த நிதின்கரி வீட்டுக்கு நல்லதான்ட்டு. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இதில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப இதை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு வந்துட்டு முழுசா சம்மந்தம் இல்லாத ஒரு துறையில். அப்படின்றப்போ இது வந்துட்டு மக்களை வந்துட்டு ஏமாத்துற இதுன்ற மாதிரி தான் வராங்க. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி இப்போ E20 ஜனதா பார்ட்டின்னு ஒன்று உருவானாலும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மக்கள் மத்தியில் இதுக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்குது. ஏன்னா பாமர மக்கள் பாதிக்கப்படுறான். ஒரு ஆட்டோ ஓட்டுநரோ ஒரு கேப் ஓட்டுநரோ பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு சாதாரண பொதுமக்கள் வந்துட்டு வெறும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6% எத்தனால் கலக்கிறதுனால பெட்ரோல் மைலேஜ் ட்ராப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு அன்றாடம் வந்துட்டு இதே பொழப்பா வச்சிருக்கிறது இந்த லாரி டிரைவர், கேப் டிரைவர், ஆட்டோ டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3%லேருந்து 6% இந்த மாதிரி அவங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே பாதிக்கும். அதனால எல்லாரும் சிஎன்ஜிக்கும் மாறிக்கிட்டு இருக்காங்க. சரி மக்களே, இவ்வளோ விஷயம் இருக்குது இதில். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.